நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி காத்துட்ருக்கு. பை த புக் அந்த சோல்மேட்ஸ் இருக்கட்டும். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு அழகான விஷயத்த சொல்ல விரும்புறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறத ஒரு சில நொடிகள்ல பார்க்கலாம். இப்போ ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கண்டிப்பா ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான். உங்களுக்குள்ள கண்டிப்பா டெலிபதிக் கம்யூனிகேஷன் இருக்கு. அதே சமயம் வந்து நீங்க தனிச்சு நிப்பீங்க. கூட்டத்தோட கோவிந்தா போட மாட்டீங்க. அதே சமயம் வந்து ஹேஸ்டியான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்காது. வெறும் பிளஸ்ஃபுல் எனர்ஜி அந்த மாதிரி இல்ல. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கனெக்ஷன். உங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு காதல் கதை இங்க உருவாகிட்டு இருக்கு. இந்த காதல் கதைக்கு தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அந்த தடைகள் எல்லாமே வந்து நிச்சயமா விலகும். அது எப்படி விலகும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். அந்த சர்ப்ரைஸ் என்னங்கிறதையும் பார்ப்போம் ஒரு சில நொடிகள்ல. முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய சைன்ஸ் கிடைக்கும். 11 41ங்கிறது வந்து உங்களுக்கு நம்பரா கிடைக்காது. 5 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட அ யூனியன நோக்கி போயிட்டுருக்கீங்க. அடிக்கடி 5 ரிலேட்டடான நம்பர்ஸ் 41, 14 இந்த மாதிரி சம் பண்ணா 5 வந்துச்சு அப்படின்னா, கூட்டுனீங்கன்னா 5 வந்துச்சுன்னா, அது வந்து உங்களுக்கான இன்னொரு அறிகுறி. உங்க இதயத்த திறக்கக்கூடிய ஏன்னா உங்க இதயம் வந்து பூட்டப்பட்டிருக்கு. மேபி இது வந்து உங்களோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்களா இருக்கலாம். இல்லன்னா உங்க இதயம் எல்லாத்துக்கும் சொந்தம் இல்ல. ரொம்ப ரேர் பீஸ். உங்களோட இதயம் வந்து உங்களோட சோல்மேட்டுக்கு மட்டும் தான் சொந்தம். ஸோ இந்த கனெக்ஷன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இது வந்து உங்களோட சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு, பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் சொல்ல வந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரே நிமிஷம். உங்களுக்கு சொல்ல விரும்புற சர்ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சேஞ்ச் இன் த விண்ட். நீங்க ரொம்ப நாளா வந்து ஒரே பாதையில போயிட்டுருக்கீங்க. ஒரு மாற்றமே இல்ல. நோ கான்டாக்ட், நோ கான்டாக்ட். எப்ப பார்த்தாலும் நோ கான்டாக்ட்ன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு, இனிமே வந்து கான்டாக்ட் வரப்போது. உங்க காதல் அடுத்த ஸ்டேஜுக்கு போக போது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. ஆனா இது எப்படி நடக்க போது? என்ன சைன்ஸ்லாம் நீங்க பார்க்க போறீங்க? இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் எப்படி பிரேக் ஆக போகுது? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்க மனசுக்குள்ள என்ன தடைகள் இருக்கு? என்ன கேள்விகள் இருக்கு? எதனால இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு குழம்பிட்டு இருக்கீங்களா? அதுக்கான கேள்வி உங்க கேள்வி இந்த தடைகள் அப்படின்னு என்ன என்ன வருதுன்னு பார்க்கலாம். உங்களோட தடைகளா பிரபஞ்சம் எத சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த தடைகளுக்கான விடைய தேடி போகலாம். ஜாய்ஃபுல்னஸ், சர்ப்ரைஸ். பிரபஞ்சம் சொல்றாங்க தடைகள் இனி இல்லவே இல்ல அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அழகான விஷயம். நான் சொன்ன மாரி தான் பார்த்தீங்கன்னா மெசேஜ். உங்களுக்கு நிச்சயமா நீங்க நேசிக்கிற பெர்சன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். கவலையே பட வேண்டாம். மேபி நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டேவை நோக்கி போயிட்டுருக்கோம். அது கூட உங்களுக்கு அன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரலாம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜிலே இருங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்ல. நீங்க எதிர்பாராத சமயத்தில உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. இந்த காதல் வாழ்க்கை, இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் எப்படா முடியும்னு காத்துட்டு தவிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அது நிச்சயமா ஒரு முடிவுக்கு வருது. அந்த முடிவுக்கான கால வரை நம்மளால பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த சர்ப்ரைஸ் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்கலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட. அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது விஷயங்கள் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்களா? நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நீங்க ஹீல் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இந்த கனெக்ஷனோட யூனியனுக்கு தடையா இருக்க போதா? அப்படின்னு பார்க்கலாம். உங்க இதயத்த திறக்கக்கூடிய சாவி இந்த ஒரு பெர்சன் கிட்ட மட்டும் தான் இருக்கு. தடைகள் என்னனையும் தடை மாதிரியே வருது. எம்பத்தி பிரபஞ்சம் வந்து உங்கள வந்து ரொம்ப அழகான ஒரு எனர்ஜியில இருக்க சொல்றாங்க. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இது வந்து பிளாக்கேஜா இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எமோஷனல் ஹீலிங், லேர்னிங். ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரிவர்சல் எனர்ஜியில வருது. இத என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் தானா அமையும். நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க பெருசா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. எம்பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தவங்கள பத்தி நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது. அவங்களுக்காக ஒரு இரக்கத்தோட நடந்துக்கிறது. சப்போஸ் இவங்க பேசல அப்படின்னா, நீங்க உடனே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் அவசியம் இல்ல. அங்க தான் எம்பத்தி நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியல. நாம அந்த சூழ்நிலையில இருந்தா என்ன பண்ணியிருப்போம். தட்ஸ் ஓகே. அப்படிங்கிற அந்த புரிஞ்சுக்கிற விஷயம் உங்களுக்கு வேணும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, யூ டீப்லி எம்பத்தைஸ் இன் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் ஃபீலிங்ஸ் விச் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் பாண்ட் அண்ட் ஃபாஸ்டர்ஸ் ஹார்மனி. இதுதான் பிரபஞ்சம் சொல்றாங்க. எது வந்து உங்களோட கனெக்ஷனை வந்து முன்னாடி எடுத்துட்டு போகும், தடைகளை உடைக்கும் அப்படின்னா, நீங்க அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிற அந்த தன்மையில மட்டும்தான். தாம் தூம் தாம் தூம்னு குதிக்காம, அதே மாதிரி உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப லோவா வச்சுக்குவீங்க. இல்லைன்னா லோவா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் கைடன்ஸ். அதெல்லாம் வந்து உங்க தடைகளை உடைக்கிறதுக்கு பெரிய பெரிய உறுதுணையா இருக்கும். எமோஷனல் ஹீலிங் நீங்க பண்ண வேண்டியது நான் கேட்ட கேள்வி. 2 பேருமே எமோஷனலா பாஸ்ட்ல ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் இல்லன்னா உங்க பெர்சனல் லைஃப்ல ஏதாவது ஒரு செட்பேக்ஸ் இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் ஹீல் பண்ணுங்க. அது நீங்க இந்த இந்த எமோஷனல் வந்து எங்க வேணா வந்திருக்கலாம். அடி நம்ம எங்க வேணா வாங்கியிருப்போம். பேரண்ட்ஸ் கிட்ட, சைல்ட்ஹுட்ல, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இல்லன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரே பண்றது, அவங்க நம்ம முதுகுல குத்துறது, இந்த மாரி நெறைய பார்த்துருப்போம். அதெல்லாம் பிரபஞ்சம் வந்து வந்து நீங்க இந்த கனெக்ஷன்ல ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. எனக்கு எப்பவுமே இப்படிதான் நடக்கும். இல்லன்னா வந்து எனக்கு நல்லது நடக்காது. இல்லன்னா இப்படிதான் போகும். எனக்கு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் தான் இருக்கும்.
முடியும், என் காதல் சரி வராது, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. அதுக்கு முதல் அடியா இப்போவே டீப் ப்ரீத் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, மூச்சு காத்த வேகமா வெளியில விடுங்க. 2, 3 தடவை இதை பண்ணுங்க. காம் டவுன். நான் என்ன சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எமோஷனல் ஹீலிங் எப்படி பண்ண முடியும்? மெடிடேஷன். அதே சமயம் வந்து நான் ஜட்மெண்டல். அவங்க என்ன பண்ணாலும் வந்து உங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ண அவங்களே முன்னாடி பண்ணியிருக்கலாம். அவங்களே உங்ககிட்ட பேசாம போயிருக்கலாம், மூஞ்சி திருப்பிட்டு போயிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ அவங்க அந்த எனர்ஜியில இருக்காங்களா? அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நீங்க புரிதலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அதனால தான் பை த புக். என்ன மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்? எமோஷனல் ஹீலிங், எம்பத்தி, ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். கரியர்லயும் சரி, காதல்லையும் சரி. இது 2மே ஒண்ணா நீங்க இணையறதுக்கான ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை தான் உருவாக்க போகுது. ஸோ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இல்ல காதல் எனக்கு வரல, நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டா காதல் இழந்துருவேனோ? நோ. உங்களுக்கு பிரபஞ்சம் எதை முதல்ல கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கோங்க. அது கரியரா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும். அதுதான் உங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி தரும். லேர்னிங். யூ ஆர் எக்ஸ்பேண்டிங் யுவர், நான் சொல்லல, கரியர் த்ரூ லேர்னிங் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நியூ ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வில் ஹெல்ப் யூ க்ரோ ப்ரொஃபஷனலி. ஸோ 2மே உங்களுக்கு அவசியம். இப்போ கரியர்லையும் நீங்கள் வந்து க்ரோ ஆகணும், காதல்லையும் க்ரோ ஆகணும். காதலில் க்ரோ ஆகிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டேன். கரியரில் வந்து நீங்கள் நியூ ஸ்கில்ஸ் கற்றுக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை, இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி, ஏன்னா வாழ்க்கைங்கிறது சில பொறுப்புகளோட சேர்ந்து தான் வரும். ஸோ அந்த பொறுப்புகள் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் லைஃப்பில் வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. உங்கள் காதல் கிட்ட இருந்து மெசேஜும் வரும். இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. நீங்கள் நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களோட ஆற்றாமை எனக்கு புரியுறது. ஆனால் அது ஏன் நடக்காமல் போகுது? நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட பாஸ்ட் ஊன்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு வழியில் இல்லைன்னா ஒரு வழியில். நான் சொல்லியிருப்பேன் ரீடிங்கில், இன்னும் 1 வீக்கில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும், இன்னும் 1 வீக்கில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நடந்திருக்காது. ஏன்? இதில் நடக்குமா? எனக்கு நடக்காது. ஆமாம், இப்படி தான் போன தடவை சொன்னாங்க, எனக்கு நடக்கலை அப்படிங்கிறத நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுனால தான் அது தழுங்கி போகுதே தவிர பிரபஞ்சம் சொல்கிறனால இல்லை. ஸோ யூ ஹேவ் டு அலைன் யுவர் செல்ஃப். அதனால தான் நான் மோஸ்ட்லி இங்கே சொல்கிறது காம் டவுன், ரிலாக்ஸ். அதே மாதிரி வந்து காதலை நம்புங்க. நம்புனா தான் நடக்கும் இல்லையா? நீங்கள் சந்தேகத்தை மனசில் வச்சுட்டு இந்த காதல் நடக்கும்னா எப்படி நடக்கும்? ஸோ உங்களோட இன்புட் இங்கே ரொம்ப ரொம்ப அவசியம். கம்யூனிகேஷனுக்கும் சரி, காதலுக்கும் சரி, காதலில் யூனியனுக்கும் சரி. நீங்கள் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் நம்புறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் திரும்பவும் சொல்றேன், எல்லா நம்பிக்கையும் வந்து பலன் வந்து வருமா அப்படிங்கிறது நிச்சயமா நீங்க எவ்வளோ பரிபூர்ணமா நம்புறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு காதல் கைகூடும். சப்போஸ் நீங்க பரிபூர்ணமா நம்புறீங்க, உங்களுக்கு வந்து காதல் கைகூடலை அப்படின்னு சொன்னவங்களுக்கு காரணம் உங்களுக்கு அது சரியான காதலாக இருந்திருக்காது. நீங்க வந்து தப்பான இடத்துல நம்பிக்கை வச்சிருந்திருப்பீங்க. உங்களுக்கு சயின்ஸ் இருந்திருக்கும், நீங்க வந்து இந்த மாதிரி இக்னோர் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் இந்த சயின்ஸ் உங்களுக்கு என்ன, அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சூழ்நிலைகள் மாறும். இது மேபி இந்த ரீடிங் பார்த்தோன்னே கூட உங்களுக்கு மாறலாம். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க, உங்களோட யூனியன் நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் அவநம்பிக்கை தர சந்தர்ப்பங்கள் நடந்தாலும் சரி, அவநம்பிக்கை தர மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் சரி, கொஞ்சம் கூட நம்பிக்கையை தளர விட வேண்டாம். ஜட்ஜ்மெண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு என்ன சொல்லுது? பிரபஞ்சத்தோட நீதி, பிரபஞ்சத்தோட அந்த ப்ரிசைஸ் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து டிவைன் டைமிங் இருக்கும். அது ஒரு ஃப்ளோவில் தான் நடக்கும். நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் யூ கேன் அலைன் வித் தட். அந்த எனர்ஜியோடு நீங்கள் அலைன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காதல் கை கூடும். பார்த்தீங்களா, உங்களுக்கு துரோகம் இருக்குது, உங்களுக்கு உங்கள் எனர்ஜியில் 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். உங்கள் காதல் கை கூடும். உங்கள் உலகம் ரொம்ப ரொம்ப செக்யூர். த வேர்ல்ட் கார்டு. உங்கள் காதலும் உங்கள் உலகம் ரொம்ப ரொம்ப செக்யூர். ஆனால் உங்கள் கரியரில் இல்லைனா நீங்கள் நேசிக்கிற பர்சனோட கரியரில் ஒரு துரோகத்தை பண்ணி உங்கள் யூனியனை உடைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரன்ஸ், பொறுமையாக இருங்க, அவசரவே படாதீங்க. உங்கள் காதல் எங்கேயும் ஓட போகிறதில்ல, யாரும் அதை திருட போகிறதில்ல. பாட்டம் டெக்கில் விக்ட்ரி. நீங்கள் காதலில் ஜெயிக்க போகிறீங்க. இதை வந்து மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அந்த வெற்றியை ஃபாலோ பண்ணுறது ஹெரஃபன். ஸோ உங்களுக்கு கரியரில் ஒரு வெற்றி வந்ததுக்கப்புறம் தான் காதல் வரப்போகுது, ஒரு பொசிஷன். அதே மாதிரி தான் உங்கள் பர்சனுக்கும் அவங்க கரியரில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா துரத்திக்கிட்டே காதல் வரும். அதுக்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். நீங்களும் உங்கள் பர்சனும் சேர்ந்து ஏதோ விஷயம் உருவாக்க போகிறீங்க. பொறுமை. நீங்கள் பொறுமையாக காத்துட்ருக்கீங்க இந்த காதலுக்காக. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். இதை வந்து ஒரு துரோகம் பண்ணுறனால அழிக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அதை தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. வின் அட் ஆல் காஸ்ட். அதுக்கு என்னென்னா வந்து எவ்வளோ பச்சை துரோகம் பண்ணியாவது இந்த காதலை உடைக்கணும், இல்லைனா வந்து உங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அலைஞ்சிட்ருக்காங்க. பட் தட் இஸ் இம்பாசிபிள். நீங்கள் தான் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, அவங்க சந்தோஷத்தில் மண். ஸோ இதை எப்படி நீங்கள் அடையணும் அப்படிங்கிறத நான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தேன்.
வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கா? நம்ம வந்து கைடன்ஸ் பார்க்க போறோம் இப்போ. 1 செகண்ட். உங்க மனசுல ஏதாவது கேள்விகள் இருந்துன்னா, நீங்க இப்ப யோசிச்சீங்க அப்படின்னா, ஐ கேன் பிக் இட் அப். எமோஷனல் ஹீலிங். அதான் வந்து உங்களுக்கு இப்ப பெரிய தடையா இருக்கு. பிரபஞ்சம் சொல்றாங்க, ஹீல் பண்ணுங்க. நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி டெக்னிக்ஸ்லாம் இருக்கு எமோஷனல் ஹீலிங். ஸ்டாப் ப்ரொஜெக்டிங். சப்போஸ் நீங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜிய ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, பாஸ். ஸ்டாப். பாஸ். அதுக்கப்புறம் உங்கள சுத்தி இருக்க என்விரான்மென்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அப்படியே அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஃபேட் அவே ஆயிடும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். இந்த காதல முன்னாடி எடுத்துட்டு போறதுக்கு. உங்க யூனியன் வந்து உங்க கைகள்ல தான் இருக்கு. நீங்க எவ்வளோ தூரம் பாசிட்டிவா இருக்கீங்களோ, அவ்வளோ தூரம் வந்து இந்த யூனியன் சீக்கிரம் நடக்கும். உங்க காதல் வந்து கல்யாணத்தில முடியுங்கிறதுல பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க. கேரண்டி, வாரண்டி எல்லாமே குடுத்தாச்சு. ஸோ 5 இயர் கேரண்டி. ஆ இங்க பார்த்தீங்கன்னா, ஏன் அப்டின்னா, இதுதான் காரணம். மாஸ்குலின் நீட்ஸ் ஹார்ஷ் லெசன். அடுத்து ட்ரஸ்ட் யுவர் கவுண்டர் பார்ட். அவங்களுக்கு ஏதோ ஒரு பாடம் கத்துக்க வேண்டியிருக்கு. அந்த பாடத்த கத்துக்கிட்டாங்க அப்டின்னா, அவங்க வந்துருவாங்க. ஸோ, அதனால தான் இங்க பை த புக். அவங்க ஏதோ ஒரு ரூல ஃபாலோ பண்ணல. இல்ல நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. மேபி தே ஆர் நாட் ஸ்டாண்டிங் அப். ஏதோ ஒரு விஷயம் அவங்க தப்பா பண்றாங்க. ஸோ, அந்த பாடம் கத்துக்கிற வரைக்கும் அவங்க வர முடியாது. இஃப் இட்ஸ் அ டிவைன் கவுண்டர் பார்ட், தே வில் நெவர் லீவ் யூ. மூவ் ஃபார்வர்ட். நீங்க முன்னாடி போய்க்கிட்டே இருங்க. ஜஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். என்ன எம்பத்தி. அவங்க அவங்க லெசன் அவங்களோட ஓன் ஸ்டைல்ல தான் கத்துப்பாங்க. யூ கான்ட் ஃபோர்ஸ். நீங்க அவங்களுக்கு டீச் பண்ண முடியாது. இந்த இந்த மாதிரி கத்துக்கோங்க அப்படின்னு. அது வந்து ஒரு அன்ரிட்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ட்வின் ஃப்ளேம்ல சோல்மேட் ஜர்னில ரொம்ப ரொம்ப நீங்க அவசியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அடுத்தது ஆ எமோஷனல் ஹீலிங். நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. ஆமா இப்படி தான் நடக்கும். இப்படி தான் வருவேன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. நோ, நோ சச் ப்ரொஜெக்ஷன். ட்ரஸ்ட் இட். ஓகே வரலன்னா, அங்கே ஏதோ ஒரு விஷயம் அவங்க கற்றுக்க வேண்டியிருக்கு, கற்றுக்கிட்டு வருவாங்க. தட்ஸ் இட். சோல்மேட் ஜர்னியில் லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுற வரைக்கும் யூனியன் நடக்காது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நோ கான்டெக்ட் சிச்சுவேஷன் என்ன சொல்றது இழுத்துட்டு போகுது அப்படின்னா, அதுக்கு காரணம் ஒண்ணு நீங்க ஒரு பாடத்த கத்துக்கல, இல்லன்னா அவங்க ஒரு பாடத்த கத்துக்கல. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதனால தான் லேர்னிங் லெசன்ஸ் இங்க பார்த்தோம். லேர்னிங் இந்த லேர்னிங் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க கரியர்லயும் சரி, இந்த காதல் வாழ்க்கையிலயும் சரி, இந்த ட்வின் ஃப்ளேம் சோல்மேட்டோட லெசன்ஸ் எல்லாம் நீங்க கத்துக்கணும். அதாவது அது காதலுக்காக நிக்கணும், காதல ப்ரொடெக்ட் பண்ணணும், ஜென்யூனா இருக்கணும், சுயநலமா இருக்கக்கூடாது, காச தொரத்த முடியாது, 3D வேர்ல்ட் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, நோ பேட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, நோ நோ. யூனியன் நோ நோ. அதனால தான். மாஸ்குலின் நீட்ஸ் ஹார்ஷ் லெசன்ஸ். அவங்க ஏதோ ஒரு பாடம் கத்துக்க வேண்டியிருக்கு. ட்ரஸ்ட் யுவர் கவுண்டர் பார்ட். அவங்க கத்துட்டு வந்துருவாங்க. கவலைப்படாதீங்க. இஃப் இட்ஸ் அ டிவைன் கவுண்டர் பார்ட், தே வில் நெவர் லீவ் யூ. ஸோ இத வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்க காதல் வாழ்க்கை அமர்க்களமா இருக்க போதும். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.